உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கம் இன் சார். ப்ளீஸ் கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நிஜமாவா? என்ன? நான் கேள்விப்பட்டது உண்மைதானா சார்? என்ன கேள்விப்பட்டா? ஓ, போனஸ் பத்தியா இருக்கும். எஸ், ஆஃப் கோர்ஸ். உண்மைதான். நான் அப்பவே நினைச்சேன். முதல் தடவையே என் மனசு சொல்லுச்சு. இது எப்பவோ பண்ணிருக்க வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, நோ சார். இந்த மாதிரி விஷயத்துல அவசரப்படக்கூடாது. நிதானம் தான் பிரதானம். இதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களுக்கு இப்ப பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர். சொன்னா புரிஞ்சுப்பாரு, போய் கேளுங்க. இல்ல பரவாயில்லைங்க, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நானும் உங்க கூட வரேன், வாங்க போய் கேட்கலாம். இல்லங்க, நான் இப்பதானே புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். போனஸ்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு தோணுது. அதான். ஐயோ, அததான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருவேளை போனஸ் வாங்குறவங்க லிஸ்ட்ல உங்க பேரு மிஸ் ஆயிருந்தா தேடி வர லக்ஷ்மிய வேண்டான்னு சொல்லாதீங்க. லக்ஷ்மியா? சீதா தானே? நான் பணத்தை சொன்னேன். வாங்க. பிரியா, இது என்னோடதும் ராம்தோ ஷேர். ஓ, போனஸ் வாங்கின சந்தோஷத்துல 2 பேரோட ஷேரையும் நீயே கொடுத்துட்டியா? ஏய், என்னங்க? நான் எப்பயாவது உன் அம்புக்கு வந்திருக்கேனா? நான் என்னைக்காவது உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கேனா என்ன? அப்புறம் எதுக்கு எல்லா பாட்டிலும் தண்ணி ஊத்தி வச்சிருக்க? சொல்லு, எதுக்கு? சொல்லுடி, சொல்லு. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? எப்பவுமே குடிச்சிட்டே இருக்காரு. பின்ன நான் என்ன பண்றதுக்கா? என் பேச்சையே கேக்குறதில்ல. எப்பவும் குடிச்சு குடிச்சு அவரையே அழிச்சுக்கிறாரு. ராத்திரி எல்லாம் எழுந்து ஏதேதோ புலம்புறாரு. புலம்புறானா? என்னன்னு? அது என்னமோ உண்மை தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பமே நாசமாயிடும், இந்த குடும்பத்தோட வாரிசும் அழிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காரு. தினம் தினம் செத்து பொழைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட குடி பழக்கம். பாட்டில் இருக்கிறதெல்லாம் கீழே ஊத்திட்டு தண்ணிய ஊத்தி வச்ச. அதனாலதான் கோவப்பட்டு கத்துறாரு. பாவம் மாமா, இதெல்லாம் தெரிஞ்ச வருத்தப்படுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் குடியெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழ்வாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலக்கா. அக்கா, அக்கா, நீங்க தான்க்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்க்கா. எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. சரி, நம்ம எங்கேயே சாப்பிடலாம். ஏய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. பிரியா, நீ போய் நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லாம வா இங்கே உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்ற. அந்த ஹாஸ்டல் ஃபுட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு. என்னால முடியாதுமா. என் நாக்குக்கு உயிர் கொடுக்கணும்னா நான் வெளிய போய் ருசியா சாப்பிட்டே ஆகணும். நீ வரியா இல்லையா? ப்ளீஸ் பிரியா, நீ போய் சாப்பிட்டு வாங்க. இவளை யாராலையும் மாத்தவே முடியாது. சரி பரவாயில்ல, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வாங்காத, விடு. சரி, பாய். பாய். ஸ்பெஷல் லஞ்சுக்கு நீங்க போகலையா? எனக்கு ஸ்பெஷல் லஞ்ச் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு கொடுத்த ஸ்பெஷல் சப்பாத்தி ரோலுக்கு முன்னாடி வேற எந்த லஞ்ச் ஸ்பெஷலா இருக்கும் சொல்லுங்க? எனக்கு அது போதும். சார், என்னடா என்னாச்சு? சார், லஞ்ச் சார். இந்த ஆபீஸ்ல என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு நீ தாண்டா காரணம். அப்படி சொல்லாதீங்க சார். சரிப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சரி சார். கிளம்பு. சார்,
சீக்கிரம் வாங்க சார், சாப்பாடு ஆறிட்டு போகுது. சூரி, அங்க பாரு, அங்க பாரு. அட என்ன பண்றீங்க? கொஞ்சம் கம்முன்னு இருங்க. டேபிள் கீழே என்ன தேடிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? டேபிள் கீழே என்ன தேடிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, இவங்களே என்ன காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கு. கண்ணாமூச்சி விளையாட்டா? அது என்கிட்டே வா. அது மட்டும் இல்ல, சாருக்கு ஸ்பெஷலான லஞ்ச். நம்ம கைக்கு சிக்காத திருட்டு பயண்டாவ. இந்த டிராமாலாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்டா. இப்ப புரிஞ்சிருச்சு இந்த டிராமாலாம் எதுக்காகன்னு. இவ்ளோ நேரம் என்ன பண்றீங்க? ஆபீஸ் வேலை, வீட்டு வேலைன்னு எப்பவும் பிஸியா இருந்தா எப்படிம்மா? ஸ்பெஷல் லஞ்சுக்கு போயிருக்கலாம்ல. யார் கூடயும் பழக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்பெஷல் லஞ்சுன்னு வெளியே போயிருந்தா நாம கட்டிட்டு போன லஞ்ச் வேஸ்ட் ஆயிருக்கும்ல. எனக்காக என் பொண்ணு செய்வால ஸ்பெஷல் ரோல். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னை விட அவளோட ஃப்ரெண்டு அவளை புகழ்ந்து தள்ளுறாரு. என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்த சப்பாத்தி ரோல் பிடிச்சிருந்தா? கொஞ்சம் சும்மா இரு சுரேஷ். சொல்ல சீதாமா, பிடிச்சிருந்ததா? அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அப்படி ஒரு சப்பாத்தி ரோல சாப்பிட்டதே இல்லையா? என் ஃப்ரெண்ட நீ தான் அதிகமா மீட் பண்ற. இன்னைக்கு நானே என் ஃப்ரெண்ட கண்டிப்பா மீட் பண்ணனும். இப்பவே வர சொல்ல. இப்பவே வா? ஆமா, இப்பவே தான். அவருக்கு நிறைய வேலை இருக்கும் சொல்லும். பிஸியா இருப்பாரு, வேண்டாம் விடு. ஃப்ரெண்ட கூப்பிட்டா வேலைய விட்டுட்டு உடனே வரணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப நீ கால் பண்ணலனா நானே பண்ணிப்பேன். சரி, என்கிட்ட எதுவும் சொல்லாத. என் ஃப்ரெண்ட நான் கண்டிப்பா பார்த்தாகணும். டங் டங் டங். எப்படிடா இருக்கு? அப்படியே சுண்டி இழுக்குது சூரி. ஆஹா, சரியான காம்பினேஷன் சூரி. நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இரு, ராம கூப்பிடுறேன். ராம், வாடா சீக்கிரமா. அவனை ஏன்டா கூப்பிடுற? எதுக்குடா கூப்பிட்ட? என்ன சார், 2 பேரும் லிவரை ஸ்பாயில் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? அத பார்க்கவா என்ன வர சொன்னீங்க? லவ்வரே இல்லாதவனுக்கு லிவரை பத்தி என்னடா கவலை? வா, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இங்க பாருடா, தேவதாசா இருந்து கையில பாட்டில் இல்லன்னு வச்சுக்க, இதிகாசத்துக்கு துரோகம் பண்ண மாதிரி. வாடா. ஏய், என்னடா இது? அவனை போய் தேவதாசன்னு சொல்ற? அவனை பாடுறா எவ்வளவு ஃபீல் பண்றான்னு பாத்தியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.